இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஊழியத்தினுடைய பண நெருக்கங்கள், மீடியா ஊழியம், டிவி ஊழியத்தெல்லாம் நிறுத்திடணும். மிஸ்டரிகளை புதுசாக எடுக்கக்கூடாது. முகாம் 1,00,000 பேர் கொண்ட வாலிபர் முகாம் நடத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஊழியத்தை குறைச்சிடணும். இருக்கிற ஊழியர்கள் நல்ல இல்லாதவங்களாம் அனுப்பிடணும். இப்படியெல்லாம் பின்மாற்றத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார். யோவான் 11 அந்த நாளில் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன். லாசரு உயிரோடு கூட எழும்பின அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த லாசரு உயிரோடு எழும்பினது உண்மையா பொய்யான்னு கேட்டாருங்க. என்ன ஆண்டவரே இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தானே உயிரோடு எழுப்பிட்டீங்களா? உண்மை தானே? அப்போ நீ ஏன் இப்படி சோர்ந்து போகிற? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவர் சொன்னாருங்க. ஆமென். நீ ஊழியத்தை தொடர்ந்து செல், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன் தேவையை சந்திப்பேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் எனது பிறந்தநாள் எனது பங்களிப்பு என்ற ஒரு ஊழிய திட்டத்தை கொடுத்தார். நீ என்ன செய்யணும்? ஒவ்வொருவர்கிட்டையும் கிறிஸ்தவர்கிட்ட சொல், ஊழியக்கார்ட்ட சொல், என் பிள்ளைகள்கிட்ட சொல். ஒவ்வொருவரும் அவங்க பிறந்தநாள் வரும்போது பிறந்தநாளை கொண்டாடுறது எவ்வளோ பெரிய விஷயங்க, பிறந்தநாளை காண்றது எவ்வளோ பெரிய அற்புதங்க. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்குற நீங்கள், உங்களுக்கு பிறந்தநாள் வருமா, இறந்த நாள் வருமா? பிறந்தநாள் வருங்க. ஏன்னா ஏசப்பாவுக்கு நீங்கள் தேவையே, உங்கள் ஜெபம் தேவை, உங்கள் காணிக்கை தேவை, உங்களுடைய பங்களிப்பு தேவையே. அல்லேலூயா. நீ சொல்லுன்னு சொன்னாருங்க. ஒவ்வொருவரும் உங்கள் பிறந்தநாளை கொண்டாடும்போது 5 நிமிஷமாவது உங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு செல்ஃபோனில் நீங்கள் சாட்சியை நீங்கள் சொல்லி ஒருத்தரை வீடியோ எடுக்க சொல்லுங்கள். அதை எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா போதும். 5 நிமிஷமோ, 4 நிமிஷமோ, 3 நிமிஷமோ, 2 நிமிஷமோ, ஆண்டவர் இதுவரைக்கும் செஞ்ச அற்புதத்தை நீங்கள் சொல்லி அனுப்பிவிடுங்க. ஒரு சின்ன காணிக்கை, 1000 ரூபாயோ அல்லது உங்களால் இயன்ற காணிக்கையோ. சிலர் எங்கள் கேம்பஸில் ஒரு 300 பேர் தங்கியிருப்போம். விதவைகள், நாங்கள் வளர்க்குற பிள்ளைகள், ட்ரைனிங் மிஸ்டரிகள் எல்லாம் சேர்ந்து டெய்லி மத்தியானம் பசித்தோர் உணவுன்னு சொல்லி கிராமத்துக்காரங்கள்லாம் வந்து சாப்பிட வருவாங்க. ஈவினிங்கில் ஒரு 4 கிராமத்து பிள்ளைகள் டியூஷன் படிக்க வருவாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு கொடுப்போம். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு 1000 சாப்பாட்டுக்கு மேலே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதனால் உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு எங்கள் விஎம்எம் குடும்பத்தோடு, விஎம்எம் கிராமத்தில் நீங்கள் கொண்டாடலாம். உங்களால் இயன்ற காணிக்கை அனுப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சாட்சி சொல்லுங்கள். எனது பிறந்தநாள் எனது பங்களிப்பு. சாட்சியும் சொல்லுங்கள். உங்கள் காணிக்கை பங்களிப்பை அனுப்பி விடுங்க. பிறந்த நாளை இயேசுவை சந்தோஷப்படுத்தி அப்படி கொண்டாடுங்கன்னு சொல்லுவோம். அதான் திட்டம். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளுங்க. அல்லேலூயா. மே 29 53வது வருடத்திற்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. 23 வயசுல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை பெரிய அறுவாள் அடுத்து எங்கள் கிராமத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. வாக்குவாதம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. ஏசுனாருன்னு எனக்கு பிடிக்காதுங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, உங்கள் சரீரத்தில் வியாதி, நீங்கள் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாருங்க. கடவுள் தான் காப்பாற்றணும். கடவுளை தேடுனங்க, ஒரு ஊராக தேடுனேன். ஏறிறங்காத இடமே இல்லை, சாகுற நிலைமை இல்லை. இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு பார்ப்போன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க பாடுற பாட்டு, பண்ணுற பிரசங்கன்னா எனக்கு புரியாதுங்க, தெரியாது, விளங்காது. ஜெபம் பண்ண சொல்லும்போது ஒரு நிமிஷம் கண்ணை திறந்துக்கிட்டே கண்ணை மூடி ஜெபிக்க தெரியாதுங்க. ஏசப்பா எனக்கு உயிர் தாங்க, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஒரு நிமிட ஜெபத்தில் ஏசப்பா கேட்டு என்னை தொட்டாருங்க. அவருடைய வல்லமை என்னை தொட்டுச்சுங்க. உலகம் தர முடியாத சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடிஞ்சதுங்க. சாவை நினச்சி எனக்கு தூக்கமே வராதுங்க. நல்லா தூங்குனேன். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போவோம்னு போனேன். வாரம் போடுங்க. 5 வாரத்தில் 5 நிமிஷம் ஏசப்பட்ட பேசுங்க. வாழ்க்கை மாறிடுச்சுங்க. உலகம் தர முடியாத சந்தோஷத்தை இயேசு எனக்கு கொடுத்தார் ஐயா. டாக்டர்கிட்ட செக் பண்ண வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டார். ஐயா, 23வது வயதிலிருந்து இந்த 53வது வயதை நான் காண, இந்த பிறந்தநாள் காண ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கேன். 30 வருஷங்க ஏசப்பா எனக்கு கிருபை கொடுத்துருக்க, உசுரை கொடுத்துருக்குறேன். இந்த பிறந்த நாளில் என்னையே ஏசப்பாவுக்கு என் பங்களிப்பை கொடுக்குறேங்க. எனது பிறந்தநாள் எனது பங்களிப்பு. ஐயா, இந்த 30 வருஷத்தில் 1200 மிஸ்டரிகளை, உடன் ஊழியர்களை
கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தார். கிராம ஊழியத்தை செய்வதற்கு உதவி செய்ய இன்னும் நிறைய கனவுகள் இருக்குதுங்க. நான் சாகிறதுக்குள்ள 7,000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாற்றிட்டு தான் நான் சாகணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அன்பு உறவுகளே, என் சொந்தக்காரர்களே, நண்பர்களே, நீங்களும் எனக்காக ஜெபிங்க. இன்னும் நிறைய ஆயுசை எனக்கு தரணும், கிருபைகளை தரணும், பலனை தரணும், ஜெபம் பண்ணுறவங்களை எழுப்பி தரணும், இந்த ஊழியத்தை செய்து கொடுக்குறவங்களை எழுப்பி தரணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா. இந்த பிறந்த நாளில் என்னையே ஏசப்பாட்ட பங்களிப்பாக கொடுக்குறேன். இதை கேட்குற நீங்களும் உங்கள் பிறந்த நாளை ஏசப்பாவோடு கொண்டாடுங்க. உங்கள் பங்களிப்பை கொடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காகவே நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.